தீபாவளிய எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறோமோ அது போல ரொம்ப பாதுகாப்பா கொண்டாட வேண்டியதும் நம்ம ஒவ்வொருவரின் கடமை. கடந்த வருடம் மட்டும் தமிழ்நாட்டுல 544 தீக்காயங்கள் தீபாவளி அன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு மரணம். இந்தியா முழுவதும் 10,000 தீ விபத்துக்கள் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி நேரத்துல பதிவு செய்யப்படுது. பட்டாசுகளை நம்ம எங்க வச்சு வெடிக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. வீட்டுக்கு அருகில் இருந்து ஆட்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்துல, ஒரு 30 அடி தூரத்துல பட்டாசு வெடிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவுமே பட்டாசுகளை குவியலா பட்டாசு வெடிக்கிற இடத்து பக்கத்திலே வைக்காம இருக்கிறது மிக மிக முக்கியம். குழந்தைகள் கையில இந்த தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கு அளவுக்கான பெரிய பட்டாசுகளை கொடுக்காம இருக்கிறது, அல்லது அவங்க பட்டாசு வெடிக்கும் போது அவங்க மிக அருகில் இருந்து அவங்களை கண்காணிப்பது மிக மிக முக்கியம். எளிதில் தீப்பிடிக்கும் இருக்கக்கூடிய பொருட்கள், வாகனங்கள் பக்கத்துல பட்டாசுகளை வெடிக்காமல் இருப்பது மிக மிக முக்கியம். பட்டாசு வெடிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட தீக்கள் அங்க இங்க கிடக்கும் போது அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணீரை விடுவது. எப்பவுமே பட்டாசு வெடிக்கிறதுக்கு தயாராகும் போது தீ எரிஞ்சா அதை அணைக்கிறதுக்கான பொருட்களை உங்க பக்கத்துல வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு தண்ணி, இல்லைன்னா மணல் ஒரு பக்கெட்ல, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பக்கத்துல வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்பா இருந்தாலும் சில நேரங்கள்ல தவறான விஷயங்கள் நடந்துடும் இல்லையா? அப்ப ஒருவேளை பட்டாசு வெடிக்கிறதுனால தீக்காயம் ஏற்பட்டா பாரம்பரிய முறையான முட்டையோட வெள்ளை கருவை வைக்கிறது, மைய வைக்கிறது, தயிர் வைக்கிறது, டூத் பேஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரி குளுமை தரக்கூடிய பொருட்களை வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா இருக்கு. இது ஆபத்தான ஒரு போக்கு. அதாவது இது என்ன பண்ணும்னா அந்த இடத்துல இருந்து வெப்பத்தை வெளியேற்ற விடாம வெப்பத்தை அப்படியே உள்ள வச்சுக்கும். எப்பவுமே தீக்காயம் ஏற்பட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பைப்பை திறந்து அதுல தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு 20 மினிட் வரைக்கும் தண்ணீர் தீக்காயத்துக்கு மேல விழுறது மாதிரி பாத்துக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம கிட்ட பைப் இல்லை அப்படின்னா ஒரு பக்கெட்ல தண்ணீர் எடுத்து அந்த பக்கெட்டுக்குள்ள கையோ வெடிக்காயம் ஏற்பட்ட இதையோ முக்கி வச்சுட்டோம்னா அங்க இருந்து அந்த வெப்பம் அப்படியே வெளியேறிடும். ஒரு 20 மினிட் வரைக்கும் பார்த்துட்டு அந்த பகுதி குளுமை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு காட்டன் துணியை சும்மா மூடி தேவைப்பட்ட மருத்துவமனைக்கு கொண்டு போகலாம். தீ கொப்பளங்கள் மாதிரியான புண்கள் ஏற்பட்டு அதை உடைத்து விடுவது கூடவே கூடாது. உடுத்தி இருக்கக்கூடிய உடைகளோ அல்லது ஜுவல்லரியோ ஏதாவது அதோட ஒட்டி பிடிச்சிருச்சுன்னா அதை ஒரு காலம் இழுத்து அதை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஒருவேளை தீக்காயம் பெருசா ஏற்பட்டுச்சு, உடம்புல ரொம்ப ஆழமான தீக்காயம் நடந்துருச்சு, உடம்பு தீ பிடிச்சு எரிஞ்சிச்சு அப்படின்னா உடனடியா அந்த தீயை அணைச்சிட்டு தீக்காயம் ஏற்பட்ட நபரை உடம்புல ஒட்டி பிடிக்காத துணி, இந்த நான் ஸ்டிக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான துணி மேல கவர் பண்ணி படுக்க வைக்கலாம். சில நேரம் உடம்பு தளர்வான சிச்சுவேஷனுக்கு போகும். அப்படி தளர்வான சிச்சுவேஷனுக்கு போகும்போது அவர்களோட கால்களை கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சுக்கலாம். உடனடியாக அவரை மருத்துவமனை கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம். ஆழமா தீக்காயம் ஏற்பட்ட ஆளு பெரும்பாலும் என்ன கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி கேட்பாங்க குடிக்கிறதுக்கு. மூச்சு சீரில்லாத எந்த நபருக்கும் தண்ணீர் கொடுக்க கூடாது. அதுவே உயிருக்கு ஆபத்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்டிகை காலங்கள்ல பட்டாசுகள் வெடிப்பது மகிழ்ச்சியை மட்டும்தான் தரணுமே தவிர்த்து மன வருத்தங்களையோ தீக்காயங்களையோ தரக்கூடாது. பாதுகாப்பா மகிழ்ச்சியா பண்டிகைகளை கொண்டாடுவோம். தீபாவளி வாழ்த்துக்கள் மக்களே. பி சேஃப்.